பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவெளியில் உங்களை பார்ப்பதிலே, இந்த காணொளி மூலமாக உங்களோடு பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் அனைவரும் சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அவருடைய நாமங்களுக்கு நன்றி சொல்வதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, ஆத்துமாவின் அக்கிரமம் நீங்க முற்றிலும் கழுவுகிற தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி. ஆவியில் மிகுந்த இரக்கங்களால் மீறுதல்களை சுத்திகரிக்கிற தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி. சங்கீதம் 51 அதிகாரம் 1 வசனம். சரீரத்தில் பாவமற என்னை சுத்திகரிக்கிற தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி. சங்கீதம் 51 அதிகாரம் 2 வசனம். ஆத்துமாவில் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லதாய் இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி நன்றி. சங்கீதம் 63 அதிகாரம் 3 வசனம். ஆவியில் என் உதடுகளால் உம்மை துதிக்க செய்த உமக்கு கோடான கோடி நன்றி. சங்கீதம் 63 அதிகாரம் 3 வசனம். சரீரத்தில் ஜீவனுள்ள மற்றும் உம்மை துதிக்க செய்த உமக்கு கோடான கோடி நன்றி. சங்கீதம் 63 அதிகாரம் 4 வசனம். ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்க செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. சங்கீதம் 63 அதிகாரம் 7 வசனம். ஆவியை உமது நாமத்து நிமித்தம் நடத்தி அருளுகிற உமக்கு கோடான கோடி நன்றி. சங்கீதம் 31 அதிகாரம் 3 வசனம். சரீரத்திற்கு மறைவாய் வைக்கப்பட்ட வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி. சங்கீதம் 31 அதிகாரம் 4 வசனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாயிருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த கால வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த கால வேலையில் இந்த காணொளி மூலமாக இந்த நன்றி சொல்லுதலை குறித்து வாசிக்கிற, கேட்கிற, தியானம் பண்ணுகிற அனைவரையும் என் ஆண்டவராகிய தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. அப்படியானால் இந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள், அவர்களை தெரிந்து கொண்ட, அவர்களை ஏற்படுத்தின, அவர்களை வேர்பிரித்த நோக்கம் உம்மை துதிப்பதற்காக தான் ஆண்டவரே. இந்த காலவெளியில் அடிக்கடி இந்த வசனங்களை, வார்த்தைகளை சொல்லி துதிக்கட்டும், இதை கேட்கட்டும், உடைய நாமம் மகிமை அடையட்டும். உடைய வார்த்தையினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தி, உடைய வார்த்தையினால் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். விசேஷமாக பலவீனத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, போராட்டத்தோடு, பண நெருக்கடியோடு, குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல், ஒரு மனம் இல்லாமல், புரிந்து கொள்ளுதல் இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களையும் நம்முடைய வார்த்தையை கொண்டு ஒருமுகப்படுத்தி குடும்பங்களில் தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு வேண்டியதான பக்தி விருத்தி அடைவதற்கு வேண்டியதான கிருபைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும்.
விசேஷமாய் ஊழியக்காருடைய குடும்பங்களுக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபைக்காக ஜெபிக்கிறோம். மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, பண தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தியும். உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசேஷமாக பண நெருக்கடியோடு, பண தேவைகளோடு, கவலையோடு, கண்ணீரோடு, வியாதியோடு, வறுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறீர். அந்த உயர்ந்த ஸ்தானத்தை இவர்கள் அனுபவிக்க உதவி செய்யும். சபையும் சபை மக்களையும் ஆசீர்வதியும். சபை மக்கள் பரிசுத்தமுள்ள சபை மக்களாக, செபிக்கிற மக்களாக, வேத வசனங்களை வாசிக்கிற மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக, மாதிரியுள்ள மக்களாக விளங்க கர்த்தர் கிருபை பாராட்டும். பெரிய காரியத்தை நீ செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாகிய அன்பின் ஐக்கியமும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் யாவர் மீதும் கிருபையும், சமாதானமும், ஆசீர்வாதமும், அன்பின் ஐக்கியமும், பாதுகாப்பும், பராமரிப்பு, வழி நடத்துதல் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நிலைச்சிருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. உங்களுடைய ஜெப தேவைக்கும் ஆலோசனைக்கும் என்னுடைய மொபைல் நம்பர், தொலைபேசி எண் 810590